வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிடெக் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேமராவை பற்றி தான் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு இந்த கேமராவோட ப்ரைஸு, இதோட ரெசல்யூஷன் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ரைடிங்கில் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்னலாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேமராவை பற்றி வேறு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக லீவ் பண்ணுங்கள், அது நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பாக்ஸு, இப்படி தான் டெலிவரி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஒரு லேமினேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வரவும் கொஞ்சம் பாக்ஸ்லாம் ஒடுங்கி போன மாதிரி தான் வந்தது. டிஜிடெக்லேயும் நீங்கள் வெப்சைட்டில் டைரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கன்னா யூடியூப் ரிவ்யூலாம் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாகவே பார்சல் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி கேரி கேஸ் ஒன்று நீட்டாக கொடுக்குறாங்க. நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டியாகவே இருக்குது அந்த கேஸு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துக்கோங்க. நல்லா ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பேக்கில் போட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக. உள்ள ஃபோம்லாம் கொடுத்து ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, பார்த்துக்கோங்க. ஓவராலாக அந்த பேக்கில் கொடுக்குறது வந்துட்டு இத்தனை ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. கேமராவோட சேர்த்து ஆக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்துருவோம். இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸு, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நல்ல ஹெவியாக குவாலிட்டியாகவே இருக்குது. நீங்கள் அண்டர் வாட்டர் ஷூட் ரெட் பண்ணுறீங்க, இல்லை மலையில் வந்துட்டு கேமரா ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்து நார்மலாக கேமரா ஹோல்டர், இது கேமரா உள்ள வச்சு நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம் எதில் வேணாலும், கேமராவை லாக் மாதிரி. அடுத்து ஹெல்மெட்டு மவுண்டு, இது ஹெல்மெட்டில் வச்சு நம்ம ட்ராவல் விளாக் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதை ஹெல்மெட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லாக் பண்ணிக்கலாம் உள்ள வச்சு. அதில் கேமரா அட்டாச் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம். அது டபுள் சைட் டேப் மாதிரி இருக்குது, அது ஒட்டிக்கலாம். அதை ஒட்டிக்கிட்டோம்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதோட நீங்கள் அதை வேணால் அந்த ஸ்க்ரூவில் ட்ரைபேடில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பைக்கு ஹேண்டில் பாரில் வந்துட்டு மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஹேண்டில் பாரில் அந்த கேமரா மவுண்ட் பண்ணிக்கிறது, இது நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணேன், நல்லாவே கிரிப்பாக மவுண்ட் பண்ணுது. இது எக்ஸ்ட்ரா பேட்ரி, ஆல்ரெடி கேமராவில் ஒரு பேட்ரி இருக்குது, இது எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி. எங்கேயாவது நம்ம லாங்காக போகிறோம் அப்படின்னா 2 பேட்டரி சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது கேமரா ஹோல்டரு, நம்ம வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் இது எக்ஸ்டெண்ட் காலர் மாதிரி, கொஞ்சம் லென்த்தாக வேணுன்னா அதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் ஒயரு, இது HDMI கேபிள். டேரெக்டாக சிஸ்டமுக்கு லேப்புக்கு வந்துட்டு நம்ம கேமராவில் இருந்து வீடியோஸ் டவுன்லோடு, ஃபோட்டோ டவுன்லோடு பண்ணிக்கலாம். இது வெல்க்ரோ கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஒயரு அதெல்லாம் கிரிப்பாக இருக்கணும்னு அதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த ஹெல்மெட் மவுண்ட் வந்துட்டு அந்த பசை போட்டு தானே ஓட்டுறோம், இது கீழே விழுந்துருக்காமல் இருக்கிறதுக்காக டைட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அந்த காலர் மாதிரி கொடுக்குறாங்க. இது அந்த டபுள் சைட் டேப்பு, அந்த ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு அந்த டேப்போட இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா, பசத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப வேற பிரிச்சுட்டு இன்னொன்று ஒட்டிக்கலாம். அடுத்து மைக்கு, சி டைப்பு மைக் கொடுக்குறாங்க. இதில் ஒயர்டு மைக் தான் அவங்க கொடுக்கறது. குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. இது யூசர் மேனுவல், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படி அட்டாச் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாத்துக்கும்
கிளியராக யூசர் மேனுவல் கொடுத்துட்றாங்க. அப்புறம் கேமரா, இதுதான் டிஜிடெக்கு. இது வந்துட்டு செகண்ட் வேரியண்ட்டு. இதுலேயே 7000 ரூபாயில் ஒன்று இருக்குது, 15000 ரூபாயில் ஒன்று இருக்குது. இது நம்ம வாங்கினது வந்துட்டு 8600 ரூபா கிட்ட வருது. இது அதுலேயே இன்பில்டு பேட்ரி ஒன்று இருக்குது. இன்பில்டு பேட்டரினா அதை நம்ம எடுத்துகிட்டு பேட்ரி மாற்றிக்கலாம். பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆப்டிங்ஸோட பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து அப் அண்ட் டவுன் பட்டனு, மைக்கு, அது மெமரி கார்டு போர்ட்டு, ஸ்வீட் டைப் போர்ட்டு, அது HDMI போர்ட்டு. மேலே வந்துட்டு மோடு பட்டன் ஒன்று, ஓகே பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மோடு பட்டனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கேமரா வந்துட்டு ஆன் ஆகிடும். கேமரா சைஸ் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அதே போல் டவுன் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவுக்கு சுவிட்ச் ஆன் ஆகிருக்கும். பேக் கேமரா ஆஃப் ஆகி ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிக்கும். அதே வந்துட்டு டவுன் பட்டன் இன்னொரு டைம் கிளிக் பண்ணோம்னா திரும்ப வந்துட்டு பேக் டிஸ்பிளேக்கு போயிடும். அது செட்டிங்ஸில் போய்ட்டு நமக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோடு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அதே போல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இது எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு நாம் தான் வாங்கி போட்டுக்கணும். ஆக்ஷன் கேமராவுக்குன்னே இந்த மாதிரி கேமராவுக்குன்னே தனியாக மெமரி கார்டு இருக்குது. மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மெமரி கார்டு இதுக்கு ஆகாது. அது ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. குவாலிட்டி வைஸு நல்ல கேமரா, நல்ல குவாலிட்டியாக, கைக்கு அடக்கமாக நல்லாவே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இது மாதிரி ட்ரைபேடில் அட்டாச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாகவே இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா க்ளீனாக நீட்டாகவே இருக்குது. விலாகிங்க்கு சூப்பராக இருக்கும். இது டே டைமில் ஷூட் பண்ணுது. இன்டர்னல் மைக்கிலேயே அந்த பைக் சவுண்டெல்லாம் இன்டர்னல் மைக்கு. நான் வாய்ஸ் கொடுத்தது மட்டும் எக்ஸ்டர்னல் மைக்கில் எடிட்டில் கொடுத்தது. மற்றபடி ஃபுட்டேஜு, அந்த பைக் சவுண்டு, அந்த எக்ஸ்ட்ரா சவுண்டு எல்லாமே வந்துட்டு அந்த இன்டர்னல் மைக்கிலேருந்தே வந்த சவுண்டு தான், கேமராவிலேருந்தே வந்த சவுண்டு தான் அது. இது எப்படி இருக்குது வியூ அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். அது ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கிளியராகவே வருது. மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பிகினருக்கு இது ஒரு பெஸ்ட்டு கேமராவாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதே போல் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, ஒயர்லெஸ் மைக் எதுவும் கனெக்ட் ஆகாது. ஒயர்டு மைக்கு, சி டைப் மைக் மட்டும்தான் அதில் செட் ஆகும். ஒயர்லெஸ் மைக்கு இதில் செட் ஆகாது. இந்த கேமரா அக்செப்ட் பண்ணல. தனியாக வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை அதில் இருக்குது, ட்ராபேக் தான் அது. மற்றபடி குவாலிட்டி, யூசேஜ் எல்லாமே ஓகே. வீடியோ குவாலிட்டி, அந்த போர்டில் இருக்கிற பேரெல்லாம் பாருங்கள், கிளியராக தெரியுது எல்லாமே. எதுவுமே தெரியாமலாம் போகலை, நல்லா நீட்டாகவே தெரியும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட் டைமில் வந்துட்டு அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணினது. இதில் வர சவுண்டு வந்துட்டு இந்த பைக் சவுண்டு வந்துட்டு அதோட இன்ஃபில்டு ரெக்கார்டிங் தான் அது. எக்ஸ்டர்னல் மைக் போர்டில் இருக்குது. இன்ஃபில்டு மைக்லேருந்து, இன்டர்னல் மைக்லேருந்து அது வர சவுண்ட் அது. என்னோடய வாய்ஸ் மட்டும் நான் தனியாக
பேசியிருக்கேன். அதை வந்துட்டு அந்த கேமராவோட மைக் கனெக்ட் பண்ணாமல் போயிட்டேன் நான் அப்போது. மற்றபடி எல்லாமே அதில் இருக்கிறது தான். கேமராவிலேயே இன்பில்ட் மைக்கிலேருந்து ரெக்கார்ட் ஆனது தான். உங்களுக்கு அந்த இதை வச்சு நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றது. பார்த்தீங்களா தெரியும், நல்லா ஓரளவுக்கு கிளியராகவே தெரியுது. பைக் வெளிச்சத்தில் நல்லா கிளியராகவே தெரியுது நைட் டைமில். நல்லாயிருக்கு. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப அந்த லைட்டு கிளேரெலாம் ரொம்ப அதிகமாக அடிக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கே. அதே போல் கேமரா ஸ்டெபிலிட்டியும் பாருங்கள், நல்லா இருக்குது. ரொம்ப ஷேக் அது மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஆப்போசிட்டில் வர வண்டி பைக் ஏதோ ஒன்று வந்ததுன்னா மட்டும் ரொம்ப கிளார் அடிக்குது. அதுவும் நம்ம அதுக்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா மட்டும்தான். மற்றபடி நல்லாவே இருக்குது. ஓவராலாக ஓகே தான்.